ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருத்த ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வின் நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து கும்ப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. உங்களுடைய ராசி அதிபதி சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. குரு 6ஆம் இடத்துல மறையிறாரு. பெரிய லெவல்ல நான் நன்மைகள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் ஓரளவு சமாளிக்கக்கூடிய மாசமா தான் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. குருபலம் இவ்வளவு நாளா இருந்துச்சு. இப்ப குருபலமும் மறையுது. இந்த மாதம் 26ஆம் தேதி குருவும் வந்து பயிற்சியாகி உங்க ராசிக்கு 6ல போய் மறைஞ்சிருவாரு. அது போக உங்களுடைய ராசியிலேயே ராகு இருக்காரு. இந்த ராகுக்கு இது பயிற்சி வரைக்கும் நீங்க சமாளிச்சுதான் ஆகணும். கூடுதலாக இந்த மாதம் வைகாசி மாசம் அப்படிங்கும்போது சூரியனும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடம் வந்து நல்ல விஷயங்கள் தான். ஆனா வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. அஷ்டமாதிபதி யாருன்னா புதன் உங்களுக்கு. அவரும் 4ஆம் இடத்துல இணைவுல இருக்கனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க உங்களுக்கு 10 குடைவர் யாரு அப்படின்னா செவ்வாய். அவரு பலமா தான் இருக்காரு. 10ஆம் இடத்தை குரு பாக்குது. தொழில எந்தவித பாதிப்பும் கிடையாது. தொழிலை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் இருக்கு. தொழில் மூலியமா வருமானம் வரும். நீங்க எந்த அளவுக்கு உழைப்ப போடுறீங்களோ அந்த அளவுக்கு பணத்தை நீங்க 100 ரூபாய்க்கு உழைப்ப போட்டீங்கன்னா கட்டாயம் 500 ரூபாய நீங்க பார்க்க முடியுங்க. நீங்க உழைப்பே போடாம எதிர்பார்த்துட்டீங்கன்னா கட்டாயம் முடியாது. ஏன்னா கிரக பலமும் இல்ல, தெய்வ பலமும் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதனால பாத்துக்கங்க. தெய்வ பலம் குறைவா இருக்கு அப்படின்னா 5 குடைவர் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் குரு பலம் இல்லாதனாலையும் தெய்வ பலம் இப்போதைக்கு இல்லைன்னு நான் சொல்றேன். அதனால உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, உபாசனை தெய்வ வழிபாடுகள்லாம் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா கிரகங்கள் சூழ்நிலைகள் சரியில்லாத போது நமக்கு அது ஒரு அரணா அமையும், பாதுகாப்பா அமையும். அதுக்காக தான் இதை நம்ம சொல்றது. இப்போ வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்காரா, அப்போ பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானத்தை கடைபிடிக்கணும். குருபலம் இல்லாத போது ஹைப்பா தோணும் உங்களுக்கு. 3ஆம் இடத்துல வேற செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றுக்கனால எப்படி இருக்கும் அப்படின்னா முன்கோபம் அதிகமாக வரும். கும்பராசிக்காரங்களுக்கு எடுத்தோன்னே கோபம் வரும், அநியாயம் கோபம் வரும். அதனால தயவு செய்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மெடிடேஷன் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸை சொல்லி பாருங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களுக்கு இப்ப தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. கிரக அமைப்பிலேயே தொழில் ஸ்தானமும் வருமான ஸ்தானமும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த மாசம். ஆனா அது உங்க கோபத்தினாலையும் உங்களுடைய தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வார்த்தைகள்னால உங்களுக்கு தட்டி போயிடக்கூடாது. வரக்கூடிய வருமானம் ஸ்டாப் ஆயிடக்கூடாது. அதனால கவனமாக இருங்க. பொறுமையை கையாளுங்க. கும்பராசிக்காரங்க இந்த மாசம் வந்து அப்படியே இப்படி சொல்லுவாங்களோ ஒரு படத்துல, அது மாதிரி பொறுமையா இருங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படி இருங்க. இல்ல அப்படின்னா பிரச்சனைகளை உங்களால மேனேஜ் பண்ண முடியாது. பொதுவா சனி வந்து வாக்குச்சனி கோப்பை குலைக்கும் சொல்லுவாங்க. ஆனா சனியோடைய பாதிப்புகளை இனிமேல் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா குரு வந்து சனியை பாத்துறாரு. ஒரு நல்ல கிரகம், முழுமையான கிரகம், ஒரு சுப கிரகம் வந்து சனியை பார்க்கும்போது சுபத்தன்மை வாய்ந்த கிரகமா மாறிடும். அது போக சனி உங்களுக்கு ராசியாதிபதியா இருக்காரு. அதனால பிரச்சனை இல்ல. உங்களுக்கு இங்க பிரச்சனை கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா ராகு கேதுதான். அப்போ அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும்? ராகு காலத்துல சனிக்கிழமை துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னா நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பேராபத்துல இருந்து உங்களுக்கு அரணா அமையுங்க. அதனால சொல்றேன். தொழில அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் காசு, பணம், லாபம், வருமானம் உறுதியாக உண்டு. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா 6 குருதான் உச்சமா இருக்காரு. உத்தியோகத்திலயும் எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு வந்து நல்ல உயர்வான வாழ்க்கை தான். 2 குடையவர் தான் 6ஆம் இடத்துல. உத்தியோகம் மூலியமா நல்ல வருமானம், ப்ரமோஷன் இருக்கு. உங்களோட உழைப்புக்கு தகுந்த பலன் கட்டாயம் கிடைச்சே தீரும். குரு உச்சம் பெற்றுக்கனால நல்ல ஒரு அதிர்ஷ்டமும் கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன், நீங்க விரும்பின துறையில வேலை பார்க்கறது, இந்த கம்பெனில வேலை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்க மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்களா, அங்க போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கு. அதனால பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை. நீங்க கவலையே பட வேண்டாம். நல்ல அமைப்புகள் இருக்கு. சரி, அப்ப வேற எதுல பிரச்சனை வரும் அப்படின்னா உங்களுடைய குடும்ப ரீதியா பிரச்சனைகள் வரும். குடும்பத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க. இந்த ஒரு மாசம் வந்து எனக்காக தயவு செய்து அமைதியா இருந்துருங்க. இல்ல அப்படின்னா பிரச்சனைகள் வந்து டான்ஸ் ஆடிட்டே வந்துரும். ஏன் அப்படின்னா நீங்க சிம்பிளா வந்து ஒரு நல்லதுக்காக குடும்பத்துல உங்க மனைவி கிட்டயோ இல்ல உங்க பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லியிருப்பாங்க. அதை புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு நீங்க தான் பெரிய குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லெவல்ல உங்களை கதை கட்டி விட்டுருவாங்க. மன உளைச்சலாயிரும். சம்பாதிக்கிறத பாப்பீங்களா, வேலையை பாப்பீங்களா, எப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிப்பீங்களா, இல்ல குடும்பத்துல மல்லு கட்டிட்டு இருப்பீங்களா, எதை பாப்பீங்க?
கும்பராசிக்காரங்களுடைய நிலை வந்து இதுலதான் பெரிய பிரச்சனை. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை பத்தி யோசிக்க விடாம குடும்ப நபர்களே டென்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருந்துட்டாலே எந்த வித பிரச்சனையும் வராது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எப்பவும் இல்லாம செவ்வாய் வந்து இந்த டைம்ல தான் இந்த மாசத்துல தான் ஆட்சி பலம் பெறாரு. உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு சரி, சரி, சரின்னு போயிட்டே இருப்பீங்க. இந்த மாசம் உங்கனால பொறுக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கும் கோவம் வந்துரும். கோவம் வந்து நீங்களும் வார்த்தைகள விடுவீங்க. அது மிகப்பெரிய லெவல்ல சண்டை சச்சரவுகள உள்ளாக்கிரும். அதனால கவனமாக இருங்க. பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ் சொல்லிட்டு மெடிடேஷன் பண்ணுங்க. அப்படியே காமா இருப்பா, காமா இரு அப்படின்னு சொல்லி மெடிடேஷன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மௌன விரதம் இருந்துருங்க. உங்க குடும்பத்துல மட்டும் மௌன விரதமா இருந்துருங்க. சனி அப்படின்னாலே வந்து என்னன்னாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த செயல்படாம இருக்கிறது. அதாவது காது கேட்காம இருக்கிற மாரி நீங்க ஆக்டிங்க குடுத்துட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையே வராது. கொஞ்ச நாளைக்கு. அதுதான் ஏன்னா காதுல விழுந்தா தானே அது நம்ம அப்படியே மூளைக்கு போகுது. அதுதானே சிந்திக்குது. அதுக்காக சொல்றேன். எதுக்காக நான் விளையாட்டுக்காக சொல்லல. உண்மையாலுமே நெறைய பேத்துடைய கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும்போது ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலும்போது எப்படி பண பண பிரச்சனைகள், கடன் ரீதியா ஒரு பக்கம் பிரச்சனை, தொழில் ரீதியா ஒரு உத்தியோக ரீதியா ஒரு பக்கம் பிரச்சனை, இது பல வகைகள்ல இருந்து பிரச்சனைகள் வரும்போது, குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஆதரவா இருக்கணும். அவங்களே சண்டை போட்டா எங்க போவீங்க நீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. அதனால நீங்க அவங்க மாறுறாங்களோ இல்லையோ, நீங்க மாறிக்கங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஆனா வளர்ச்சிங்கிறது நல்லா இருக்கு. பொருளாதார வாழ்க்கைங்கிறது நல்ல உயர்வான நிலை தான் இருக்கு. தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு திருமண பிராப்தம் இல்ல. 7ஆம் இடமும் இல்ல. 2வது 7 குடையவரும் 4ஆம் இடத்துல போயிட்டாரு. அதனால திருமண பிராப்தம் அப்படிங்கிறது இல்ல. புத்திர பாக்கியமும் இந்த மாதம் பெருசா இல்ல. ஆனா ஒரு ப்ரமோஷன் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் வர்றது, பாக பிரிவினை வர்றது, 5 கூடையவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5 கூடையவர் 4ல இருக்கனால சொத்து பங்கீடு, பிரிவினை இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயார் வழி சொத்துக்கள் ஆதாயம் உண்டு. தாயார் வழி ஆதாயங்கள் உண்டு. தந்தை வழி சொத்துக்களும் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஏன்னா 9 கூடையவரும் 6ஆம் இடத்துல இருக்கனால சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய பிராப்தம் இருக்கு. வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சொத்து வாங்கினாலும் இன்னொரு சொத்து வாங்குறதுக்கு உண்டான பிராப்தம் உறுதியாக இருக்கு. எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் அந்த கடனுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நிவர்த்தி இருக்கு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. படிப்புல நல்ல உயர்வான நிலை, கல்வி சார்ந்த தொழில்களுக்கு நல்லா இருக்கு. வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் உண்டு. கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய பேத்துக்கு வெளிமாநிலங்கள்ல, வெளியூர்கள்ல, வெளிநாடுகள்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக விஷயமாவோ அல்லது தொழில் விஷயமாவோ படிப்பு விஷயமாகவோ வெளிநாடு வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் இருக்கு. நீண்ட தூர பிரயாணங்கள் அலைச்சல்கள் இதெல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமே ஆதாயமா தான் முடியும். கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் தேவையில்லாம ஆர்கியூமெண்ட்டை தவிர்த்துருங்க. குடும்ப நபர்களுடைய சப்போர்ட் இந்த காலகட்டத்துல பெருசா கிடைக்கலனாலும் அமைதியா கடந்து செல்றது உங்களுடைய கடமை. ஏன்னா இவ்வளவு நாளா கட்டி காப்பாத்தின குடும்பத்தை நீங்க பாதுகாப்பா வச்சிருக்கிற பொறுப்பு உங்களோடது. அதனால கவனமாக இருந்து செயல்படுங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட உங்களுடைய பிரச்சனைய சொல்லி ஆறுதல் தேடாதீங்க. அதெல்லாம் நல்லது கிடையாது. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கனால தேவையில்லாத சந்தேகங்கள் இந்த மாதிரிலாம் படாதீங்க. கணவர்கிட்ட ஆர்கியூமெண்ட்டை தவிர்க்கிறது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. வெளியில எங்கேயாவது போறீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிட்டு போங்க. நீங்க வந்து ஒரு சோசியல் மீடியால இருக்கீங்க, சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் அப்படின்னா கூடுதல் கவனமாக இருக்கணும். நீங்க சேட் பண்றது, நீங்க போன்ல பேசுறது, டிஎம் பண்றது இதெல்லாம் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு உங்களையே பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஏன்னா ராகு அந்த வேலையத்தான் செய்யும். உங்க ராசியில இருக்கனால அது மன உளைச்சலையும் மன இறுக்கத்தையும் கொடுத்துரும். அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய பேருக்கு வந்து புதுசா ஒரு மாற்றம் இருக்குங்க. திடீர் விபரீத ராஜயோகம் இருக்கு. மருத்துவம் சார்ந்த செலவு இருக்குங்க. மருத்துவ விரயம் இருக்குது. சுப விரயமா தயவு செய்து அதை நீங்க மாத்திக்கங்க. ஹெல்த்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியா மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுக்கிறது நல்லதுங்க. தாயாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் இருக்கு. முக்கியமா நீங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். பிரச்சனைகள் பல வகைகள்ல இருந்து வர்றதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து செயல்பட்டா நன்மையே நடக்கும். பொதுவா இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு. உறவுகளிடையே சில மன வருத்தங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால கவனமா செயல்படுங்க. பேசக்கூடிய வார்த்தைகளை நிதானத்தை கையாளுங்க. அப்புறம் தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களேனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம், இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு
விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸு லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இதிலும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம். அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். கும்பத்தில் இப்போ ராகு இருக்கார். அபரிமிதமான எண்ண அலைகள் இருக்கும், ரொம்ப வேகமாக ஓடும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குருவின் பார்வையில் இருக்கிறதுனால எல்லாமே தீர்க்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதம் பார்த்தோம்னா வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம், அதனால் கவலைப்பட தேவையில்லை. ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து பார்த்தோம்னா செவ்வாய் இருக்கார். அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். முயற்சிகள் எல்லாவற்றிலும் நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நிச்சயமான வெற்றி இருக்கும். எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், புதன் 2 கிரகங்கள் இருக்குது. சுக்கிரன் வந்து 15ஆம் தேதி அன்றைக்கி 5ஆம் இடத்துக்கு போய்டுறது. அதனால் வந்து பார்த்தாலேனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக 4-5 பரிவர்த்தனை வேறு இருக்குது. அதனால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேனால் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், 7ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டில் இருக்கார். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேனால் நிச்சயமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதனால் சொல்கிறோம் அப்படின்னா பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரனும் புதனும் வேறு இருக்கார். அதனால் சப்தமாதிபதின்றதுனால 7ஆம் இடத்தில் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து புதன் போகிறார். புதன் வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். குருவும் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல போய் மறைகிறார். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 6ஆம் இடத்துல குரு மறைகிறார் சாமி அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. குரு உங்களுடைய ராசிக்கு 2-11 அதிபதி 6ஆம் இடத்துல மறையிறது ரொம்பவுமே வந்து பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளில் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தனஸ்தானாதிபதி தனக்காரகனே வந்து அவனே போய் 6ஆம் இடத்துல போய் உட்காரதுனால பணம் கையில் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய கட்டாயங்கள் வரும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. சுப செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மன எண்ணங்கள் வந்து மிகவும் அதிகமாக அலைப்பாய்ந்து கொண்டே போகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம், போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு.
சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாதம், அதாவது வைகாசி மாதம் பராபவ வருஷம், கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ராகு உங்களுடைய ராசியிலே இருக்கார். குரு மாறினதுக்கப்புறம் தனித்த ராகு அதிகமான திங்கிங் இருக்கும், தூங்க விட மாட்டார். ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. எல்லாவற்றிலும் ஈடுபாடு கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற மாதிரி ஓடுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் பண வரவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எழுத்துப் பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு அமையும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக குழந்தை பிராப்தி உண்டு இந்த மாதத்தில். அதை தவிர பார்த்தேனால் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு என்றைக்கு வருது அப்படின்னா 25/5/2026 27/5/2026 வரலும் உண்டான காலகட்டமாக அமைப்போகுது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பக்கத்தில் நரசிம்மர் கோவில் இருந்ததுன்னா பானகம் சமர்ப்பிச்சுட்டு போங்க. வெள்ளத்தில் ஏலக்காய், அதை தவிர தண்ணியில் வெல்லம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு கரைச்சி இது பண்ணுவாங்க. பானகம்னு பேர். அது அங்கே நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொல்லுங்கள். உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டுட்டு வாங்க. பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு, ஏன்னா 7 சனி வேறு இருக்குது இந்த காலகட்டத்தில், பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரப்போகும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பெரிய விடுதலையாக இருக்கும். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, நம்முடைய 2026ஆம் ஆண்டு தமிழ் மாதத்தின் வைகாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. இந்த வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆங்கில மாத தேதி அடிப்படையில் 15/5/2026 வெள்ளிக்கிழமையில் வைகாசி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பம். வெள்ளிக்கிழமையில் ஆரம்பம். எப்பவுமே ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் தொடக்கம் ஏற்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதம் சுக்கிரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறது கணக்கு. புரியுதா? அப்படி நினைக்கும் பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உகந்த மாதம். ஒரு திருமணம் நடக்கணும்னா பெஸ்ட்டாக வைகாசி மாதத்தை எடுத்துக்கணும். மாசி மாதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. வைகாசியில் கெட்டிமலம் கொட்டாத ஊர் கிடையவே கிடையாது. எல்லா ஊர்களிலும் வைகாசி மாதத்தில் திருமணங்கள் அதிகமாக நடக்கும். அப்போ ஏற்கனவே வைகாசி மாதம் மிக சிறப்பு. இங்கே வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் தொடங்குறது மிக மிக சிறப்பு. அப்படிப்பட்ட தமிழ் மாதத்தில் அற்புதமான சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள், அதாவது சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம எப்போயுமே சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது சூரிய பகவான் பார்த்திங்கன்னா நம்முடைய வைகாசி மாதம் தொடக்கத்தில் எந்த ராசிக்குள்ளே இருப்பார் அப்படின்னா கரெக்டாக அவர் ரிஷப ராசிக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் வைகாசி மாதம். ஓகேவா? ஸோ இப்படிப்பட்ட இந்த சுக்கிரனுடைய வீட்டுக்குள்ளே சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான காலத்தில் நம்மளுடைய ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வைகாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்.
புதிய புதிய ஐடியா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது செய்யலாம், அது செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கும். அது கண்ட்ரோல் பண்ண முடியாதக்கு வரும். நிறைய திங்கிங் வரும். நிறைய விஷயங்கள் நீங்களே செயல்படுத்திடுவீங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டெலீட் பண்ணிடுவீங்க. ஸோ அதில் சரி எது தவறுங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. நம்ம கூட இருக்கவங்கள யார் யார் சரியானவங்க, யார் யார் போலியாக இருக்கா, யார் யார் உண்மையாக இருக்காங்கிறத இந்த மாதம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுவீங்க. இத்தனை நாட்களாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணதே கிடையாது, யோசித்ததும் கிடையாது. போட்டோமோ அவன் மேலே குதிரை சவாரி ஏறிட்டு போனால் போகிறோம் போ அப்படின்னு பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பக்குவத்தில் விட்டு கொடுத்து போயிட்டீங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளே வேறு லெவல்னு வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக இருக்கும். அதிகாரிகள், அதிகார சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆதரவுடன் செயல்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலும், ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளையுமே கிரகங்கள் உங்களுக்கு வலிமையை கொடுக்கும் என்பது உண்மை. ஸோ இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை இப்போ ஈடுபடுத்தலாமா அப்படின்னா, முடிஞ்ச அளவு ஒரு மாதம் அல்லது 2 மாதத்துக்கு நீங்கள் வரணும் தேடிக்கிட்டே இருப்பது ரொம்ப நல்லது. ஸோ இல்லை ஏற்கனவே தேடி வச்சுருந்தீங்கன்னா இப்போ திருமணம் முடிப்பது நல்லது. நான் சொல்கிற புரியுது உங்களுக்கு. ஸோ இப்போ தான் நான் பார்ப்பேன், இப்போயே முடிப்பேன் அப்படின்னா சுயஜாதத்தை உதவி செக் பண்ணிக்கணும். அப்போ தான் அது நமக்கு மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். சரி ரைட்டு, இவங்க பண்ணுறாங்க, இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உண்மை. சரி, ஓகே, இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பீங்க. இந்த வாகனங்கள் வாங்கலாமா, வண்டி வாகனங்கள் வாங்கலாமா, வாங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, அதாவது லக்னத்திலே ராகு இருக்கார், புரியுதா உங்களுக்கு? ஸோ ராகு லக்னத்தில் இருந்தால் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் சதை சும்மா இருக்காது, உங்கள் சதை சும்மா இருந்தாலும் உங்களுடைய சிந்தனை சும்மா இருக்காது. மாதிரி நம்ம கும்ப ராசி, கும்ப லக்னத்துக்காரர்கள் புதிய கார், புதிய பைக், புதிய வண்டி வாங்கக்கூடிய யோகம் கிரகங்கள் ரீதியாக வலிமையாக இருக்குது. வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனம், அதாவது ரொம்ப கவனம் கூட சொல்லுவேன். வாகனம் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போலாம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே பழைய வண்டி வாங்கவே கூடாது. புதிய வண்டி வாங்கினா தான் கும்பராசி என்பர்கள் வாங்க வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் சில பேருக்கு, சில நபர்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் புரிவதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக உண்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா, நீங்கள் மாய வலைக்குள்ளே சிக்காமல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் செயல்படுத்தினீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இப்போ கும்பராசி என்பவர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய அற்புதமான பாயிண்ட் என்னென்னா, சொந்த வீடு வாங்க எதுவும் முயற்சி எடுத்துக்கிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் சொந்த வீடு வாங்கணும், இல்லை வீடை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிங்க, அப்படி நினைக்கிறவங்க சரியாக பண்ணுங்க. இது சரியான காலகட்டம். இந்த வைகாசி மாதத்தில் நம்மளுடைய கும்பராசி, கும்ப லக்கணம் சார்ந்தவங்க உறுதியாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் போட போகிறீங்க. வேறு லெவல், வேறு மாதிரி அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் சைன் போடுற அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் உண்டு, பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கிரக ரீதியாக உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் லைஃப்பில் கும்பராசி என்பவர்களுக்கு அதாவது இறை அருள் என்பது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிறையா கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க, அல்லது பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் மனசாக சாமி முட்டு ஒரு எனர்ஜி பவர் வாங்கிட்டு வருவீங்க. அப்படின்னு ஒரு எனர்ஜி அதான் சொன்னால் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு எனர்ஜி பவர் வாங்கக்கூடிய அமைப்பு கிரக ரீதியாக இருக்கிறது என்பது உண்மை. சரி, இப்போ கல்யாணம் முடிச்சுட்டு சண்டையாகவே இருக்குது, இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க காளியம்மன் மற்றும் துர்க்கையம்மனுக்கு போய் ராகால வேளையில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உறுதியாக ஏகப்பட்ட பாதிப்புலேருந்து வெளியே வருவீங்க. கணவன் மனைவி ஒற்றுமையில் வேறு லெவலில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு என்பது உண்மை. இவ்வளோ நேரம் மிக பொறுமையாக நிதானமாக கோச்சார கிரகங்கள் வைகாசி மாதத்தில் கொடுக்கின்ற நன்மைகளை பார்த்துருக்கீங்க.
இப்போ உங்களுடைய ராசியில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் சிறப்படைய போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்குங்கிறத பொதுவாக மாத பலன்கள் விஷயங்களில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இது பொதுவாகவே பொது பலன் தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு என்னென்னா, சார் எனக்கு அது நடக்கலை, சார் எனக்கு இது நடக்கலை, எனக்கு அப்படி இருக்கும், நான் இப்படி எல்லாம் நடக்கும். அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் ஃபஸ்ட்டு வேணும். ஓகேவா? ஸோ அப்போ பொது பலன் அப்படிங்கிறது, ஒரு மனிதன் பசியில் இருப்பார். ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், ரொம்ப பசி, சாப்பாடு சாப்பிடாம மிகப்பெரிய பசியில் இருக்கவங்களுக்கு அந்த ஊரில் ஹோட்டலே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆனதுவே ஹைவேல போய்க்கிறீங்க, ஹோட்டலே இல்லை. ஏதாவது ஒரு ஹோட்டல் வந்துடாதான் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு டீ கடை வரும். ஆஹா, டீ கடை வந்துச்சு, ஒரு காப்பியை குடிப்போம், ஒரு டீயை குடிப்போம், ஒரு பண்ணை வாங்கி சாப்பிடுவோம், பிஸ்கட் சாப்பிடுவோன்னு ஒரு சற்று தன்னுடைய ஹெல்த்துக்காக, வயிறு பசிக்காக அப்படி லைட்டாக சாப்பிட்டுட்டு உற்சாகமாக சொல்லக்கூடிய சூழ்நிலை வருது பார்த்திங்களா? அதே மாதிரி தான். எதுவுமே நடக்கலை, எதுவுமே கிடைக்கலைங்கிற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுன்னா, கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணும், திசா புத்தி சப்போர்ட் பண்ணாட்டையும் இவங்க கொஞ்சம் அப்படி எனர்ஜி கொடுப்பாங்க. நடக்கவே முடியல, எந்திரிச்சு நடந்து போ, ஓடவே முடியல, இப்போ ஓடு அப்படின்னு ஒரு ஜஸ்ட்டு ஒரு 20-30% உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சதவீதம் உறுதியாக நடக்கும். இதை தாண்டி உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா, கடன் பிரச்சனையிலேருந்து வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனை, திருமண வாழ்க்கையிலேருந்து எல்லா விதமான பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான நபர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்க அப்படின்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் தெளிவாக எடுத்து அனுப்புங்க. உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் கடந்த காலம், எதிர்காலம் இரண்டுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நான் சொல்ல ரெடியாக இருக்கேன். ஜாதகமே இல்லைங்க, என் பேர் மட்டும்தான் தெரியும், என்னோடய வயது, குறிப்பிட்ட வயது தெரியும், ஸோ ஏன் எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குற நேர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னாலும் உறுதியாக பிரசனம் என்ற மிக துல்லியமான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும். விருப்பப்படுற நபர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம், நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே ஒன்றும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா ஒன்றும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். கும்பராசி, கும்ப லக்னம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. நம்ம சனி பகவான், சனி பயிற்சி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம், எல்லாம் ரைட்டு. நேரம் நல்லா மாறிக்கிட்டே வருது. ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் நம்ம வீட்டிலேருந்து மூவ் ஆகிட்டார். வாக்கியமோ திருக்கணிதமோ எல்லாத்துலேருந்தும் நம்மளுக்கு சனி பகவான் மூவ் ஆகிட்டார். ஓகே, இந்த வருஷம் எண்டில் ராகு பகவானும் மூவ் ஆகிடுவார். அதனால் டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது.
பெஸ்ட்டு என்னென்னா இந்த மாதம் குரு பயிற்சிங்க. ஜூன் 2 குரு பயிற்சிங்க. நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம், நீங்கள் அதையும் பாருங்கள். இப்போ ஷார்ட்டாக சொல்கிறோன்னா குரு பயிற்சி நடக்குது, நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. ஓகேங்களா? மெயினாக என்ன நல்ல விஷயம் நடக்க போதா, வேலை சம்மந்தமாக நம்மளை இப்போ எனக்கு தெரிஞ்ச முக்காவாசி கும்பராசியை இந்த 5 வருஷம் அவமானப்படுத்தினதில் வேலையை வச்சு தான். நிறைய பேர் வேலை இழந்திருக்காங்க. நிறைய பேர் வேலையில் இப்போ ஒரு ப்ரமோஷனோ சேலரி ஹைக்கோ இல்லாமல் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா எனக்கு ஒருத்தர் வந்து ஜாதகம் அவர் கேட்டு சொன்னார், சார் எனக்கு வந்து அவர் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கார், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா சார்னார். சார் இது கிடைக்கலனா இன்னொரு அடுத்த வருஷம் கிடைக்கும்போது விடுங்களேன் சார் அப்படின்னு. அவர் வந்து சொன்னார், இல்லை சார் சொந்தக்கார மத்தியில் ரொம்ப அசிங்கமாக இருக்குது சார், கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க ரொம்ப ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாருமே கவர்மெண்ட் ஜாபம், எல்லாருக்கும் கிடச்சிச்சு, எனக்கு கிடைக்கல, என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க சார், கிடைக்குமா சார் அப்படின்னார். ஓகே, இப்படியே இருக்குது சூழ்நிலை. அதாவது கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு வேலை ஸ்தானம் சர்வீஸ் செக்டர் வந்து நல்லா குரு பகவான் வராது. ஸோ வேலையில் ப்ரமோஷனோ ஹைக்கோ இல்லை வெளிநாடு போகிறது. ஏன்னா கும்பம்ல வெளிநாடு போகும். காற்று ராசிங்க, ஆண் ராசி காற்று ராசி. உங்களுடைய 6ஆம் இடம் பார்த்திங்கன்னா நீர் ராசி. ரெண்டுமே வெளிநாட்டுக்கு போகிற யோகம் இருக்கிற ராசிகள். அதனால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். வெளிநாடு உங்களுக்கு தேவைப்பட்டால் போகலாம், இல்லை வெளி ஊர், வெளி மாநிலம், வெளி பிரான்ச். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து வெளியே இடத்துக்கு போனால் பழப்பீங்க. இந்த ராசி லக்னம் அப்படி தான், இருக்கிற இடத்துலேருந்து வெளியே போனீங்கன்னா பழப்பீங்க. சிம்பிள். சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணுங்கள். பிஸ்னஸும் அதே மாதிரி தான். நிறைய பேர் பயங்கரமாக பணம் இழந்திருந்தாங்க கும்பத்தில். எக்கச்சக்க பேர் பணம் இழப்புன்னு எனக்கு இந்த யூடியூப் இந்த வீடியோ வந்த பிறகு எனக்கு கமெண்ட்ஸ் பார்க்கணும், எத்தனை பேர் எவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு. நிறைய பேர் பணம் இழந்திருப்பாங்க. சரிங்களா? திருப்பி இப்போ தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷமாக தான் கும்பம் கொஞ்சமாவது பணத்தை கண்ணில் பார்க்கும். சில பேர் நல்ல வசதி இருக்கவங்க இருக்காங்க, அது ஓகே. பட் நீங்கள் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி உழைச்சிங்களோ அந்தளவுக்கு கூட இப்போ சம்பாதிக்க மாட்டீங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக முன்னேறி வந்துட்டுருப்பீங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் ஏறுமுகம் தான். கும்பம்லாம் ராஜா மாரி இனிமேல் ஆளுவாங்க. இந்த கலசம் மாதிரி. இப்போ தான் கலசம் வந்து கோபத்துக்கு ஒவ்வொரு படிக்கட்டாக மேலே போகுது. ஒரு வருஷம் 2 வருஷம் மேக்ஸிமம் பொறுத்துக்கோங்க, ஷைனாக ஆரம்பிச்சிருங்க. இப்போவே காலகட்டம் வந்து நல்ல காலகட்டம் வந்துடுச்சு. ஸோ பிஸ்னஸ் நல்லா முன்னேறும், உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வரும். உங்களுக்கும் 12 ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போனா என்ன, நிறைய நல்ல நியூஸ் வரும். கும்பத்தில் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். சரிங்களா? இன்னொன்று இதுலேயே வந்து மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறவங்களும் மகப்பேர் ட்ரை பண்ணலாம். லவ் நிறைய பேருக்கு லவ் அமையும். இப்போ நிறைய பேர் கல்யாணத்தை விட லவ் தான் பயங்கரமாக கேட்குறாங்க. பேச ஆளே இல்லை. கல்யாணம் ஆனவொடனே வீட்டில் போனால் பேச ஆளுக்கு ஒவ்வொரு மூலையில் உட்காந்துடுறாங்க. அதனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப வர ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ லவ் தேடுறவங்களுக்கு லவ்வும் அமையும். ஓகே, ஸோ எல்லாமே பக்காவாக இருக்குது. நிறைய நல்ல நியூஸ் வரும். செலவாகுங்க, அதை ஓப்பனாக சொல்லிடுறேன். கையில் காசை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா கண்ணா அப்படின்னான்னு செலவாகும். சொன்னேன் இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு அப்ராடில் கிடைக்கும். அப்ராடில் சும்மா கிடச்சிருமா? அதுக்கும் ஒரு செலவு இருக்குது. கம்பெனி காசு கொடுத்தா கூட இனிஷியலாக நீங்கள் போடுற செலவு இருக்குது. அங்கே போய் வீட்டுக்கு அட்வான்ஸ் கட்டுறது. நான்லாம் 10 வருஷம் ஃபாரின் இருந்தேன். என்ன சொல்கிறது, வீட்டுக்கு அட்வான்ஸ் கட்டுறதுல நினச்சா லட்சத்தில் போகும். அதனால் அதுக்கெல்லாம் காசு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ கல்யாணம் சொல்லியிருக்கோம், மகப்பேறு சொல்லியிருக்கோம், லவ்வு சொல்லியிருக்கோம். லவ் மட்டும் நான் கம்மி காசாக பைக்கு பெட்ரோல்லேருந்து சாக்லேட் வாங்கிறதுலேருந்து அவ்வளோ செலவு இருக்குது. சரிங்களா? அதனால் செலவு கண்ணவனன்னு போகும். எழுதி வைங்க. நீங்கள் வந்து அது குபேரனுக்கு சொன்ன சீக்ரெட்டு, எழுத பணம் சேரும். அதான் பூரட்டாதியில் கும்பத்தில் தான் வரும். குபேரன் பூரட்டாதி. சரிங்களா? எழுத பணம் சேரும். பணம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செலவு பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஓகே, வேறு எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணும் சார்? சொன்ன மாதிரி பணம் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருங்க. முடிஞ்ச அளவு கடன் வாங்காதீங்க. ஏன்னா வாங்கினா அடைக்கிற சூழ்நிலை ரொம்ப டஃப்பாக இருக்குது. முடிஞ்ச அளவு கடன் வாங்காதீங்க. அப்படியே வாங்கினாலும் சீக்கிரம் அடைக்க பாருங்கள். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, கடன் யாருக்கும் கொடுத்துடாதீங்க. ஹெல்ப்பு கூட கொடுத்துடாதீங்க. அன்டில் அது வந்து ரொம்ப எமர்ஜென்சி இல்லை ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களாக இருந்தால் மட்டும் கொடுங்க. இல்லைன்னா கையிலேருந்து போச்சுன்னு திரும்பி வரத்துக்குள்ளே போதும் ஆகிடுது. ஏன்னா நார்மலாகவே கும்பராசி வந்து காசை கொடுத்துட்டு திருப்பி கேட்குறதுக்கே யோசிப்பாங்க. அவங்க காசை கேட்குறதுக்கே யோசிப்பாங்க. இப்போ நேரம் சரியில்லை, சனி பயிற்சி,
கூடவே நம்ம 8ஆம் பாவம்லாம் அப்படியே அதே சனி பகவான் பார்த்துட்ருக்காரு. அது ரொம்ப டஃப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாமல் உங்கள் கையிலேருந்து காசை வெளியே கொடுக்காதீங்க. வெளியே திரும்பி வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். கல்யாணம் யாருக்காவது தடங்கல் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நாள் ஹோரை பார்த்துப்பாங்க. இதை நான் எப்போவுமே நான் இது சொல்கிறது தான். நாள் ஹோரை பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் போனீங்கன்னா கல்யாணத்துக்கு அது உகந்த நாள் கிடையாது. சரிங்களா? நீங்கள் வந்து புதன்கிழமை புதன் ஹோரை, வியாழக்கிழமை குரு ஹோரை, முக்கியமாக கும்ப ராசி லக்னத்துக்கு வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை. ஏன்னா சுக்கிரன் வந்து இவருக்கு நல்ல ஃப்ரெண்டு. நல்ல சனி பிளானட்டும் சுக்கிரன் பிளானட்டும் நல்ல மேட்ச் ஆகும். சரிங்களா? அதனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ். கல்யாணம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயமும் சனிக்கிழமை சுக்கிர ஹோரையில் பண்ணுறது வந்து பயங்கரமான சக்ஸஸ் தரும். ஓகேங்களா? ப்ரப்போசல் பண்ணுறதுனா கூட அந்த டைமில் ப்ரப்போசல் பண்ணுங்கள். அது பிஸ்னஸ் ப்ரப்போசலாக இருந்தாலும் சரி, லவ் ப்ரப்போசலாக இருந்தாலும் சரி, பண்ணுறது வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து ரங்கநாதர், ரங்கநாயகி, சிவபெருமான், பார்வதி. குளிகை நேரத்தில் வேண்டுங்க. சனிக்கிழமை குளிகை நேரத்தில் வேண்டது ரொம்ப நல்லது. மங்கள சனீஸ்வரர் கோவில் பக்கத்தில் இருந்தாலும் போயிட்டு வாங்க. ஜேஷ்டா தேவி குளிகை மாந்தியோடு இருப்பாங்க. வழிபாடு பண்ண இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையும். ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு, எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன் சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட் ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது. வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம். என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க. அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம். தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம். இந்த ராசிக்காரங்க இந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, 100கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிகளாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும். எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும். அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்பட்டவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம், இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.